ஹாய் மக்கள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி விளக்கு பார்த்துடலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி அவ்வளோ சிட்டியில் தான் டூட்டியை போட்டு விட்டாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஆள் வேறு இல்லை. நாற்றுல வேறு ஆளை காணோம். அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் பசங்கள்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் மீட்டிங் போட்டோம். மீட்டிங் போய்ட்டு என்னென்ன ஒர்க் பண்ணுவோம் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேமரா ஒர்க்காக எல்லாமே செக் பண்ணோம். செக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம லைட் கேப்பில் எல்லாமே எடுத்து பிரித்து எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பின்னாடி பீச் இருந்துச்சு. அப்படியே பீச் ஒரு வீடியோ வியூஸ் எடுத்துட்டேன். ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டேன். நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும்லக்கா வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ எடுத்துகிட்டு அதுலேயே மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் எல்லாம் துள்ளி பூச்சி ஓடிட்டுருக்குது. என்னால் பக்கத்தில் போய் இன்னும் கிளியராக எடுக்க முடியல. ஆனால் தூரத்தை வந்து பார்த்தா மீனெல்லாம் போகிறது தெரியுது. நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சுங்க. சுற்றிக்கு அந்த கம்பி கேட்டு போட்டுருக்கனால என்னால் போக முடியல. அதை தாண்டி போனோம்னா ஃபைன் போட்டு விட்ருவானுங்க. அதனால் போகிறதுக்கு நான் பயந்துட்டு தான் அப்படியே சொல்லிட்டு வீடியோ மட்டும் கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு உள்ளே போய் நம்ம பார்த்தோம். இந்த கேமரா ஒர்க்கெல்லாம் எல்லாமே மாட்டிட்டு அப்புறம் ரிப்போர்ட்டில் ஆரம்பித்தார். ரிப்போர்ட் எடுத்து நம்ம திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் அடுத்த சைட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அந்த சைட்டுக்கு போனோம். அந்த சைட்டுக்கு போய் பார்த்தோம்னா நமக்கு மீடியார் பக்கத்தில் தான் நம்ம அந்த ஒர்க்கு. அது பக்கத்தில் ஒரு மசூதி இருந்துச்சு. அந்த மசூதியில் போயிட்டு நம்ம நாத்தூரை பார்த்து பேசிவிட்டு சாய் வாங்கி உள்ளே போய் அந்த கேமரா ஒர்க்காக செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் நமக்கு சாப்பிட்ற டைம் கிடச்சி. அந்த கேப்லேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் வண்டியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா உள்ளே உட்காரக்கூடாதுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தொழுகிற டைமு கரெக்டாக 3 மணி ஆனால் தொழுவாங்க. அந்த டயத்தில் வந்து நம்ம மசூதிக்குள்ளே உட்கார முடியாது. அதனால் அப்புறம் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த கேமரா எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்த சைடில் போய் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லை நம்ம போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம காலையில் ஏறி உட்காந்து எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்க, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய்.